விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இங்க பாருங்க, இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது வெறும் அரசியல் கிடையாதுங்க. இது நம்ம இனத்தோட வாழ்வாதார போராட்டம். ஓட்டுக்காக காசு, ஒரு வேலைக்கு பிரியாணி பொட்டலம்னு நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிமை விலங்கை உடைச்சு எரியத்தான் அண்ணன் சீமான் தற்சார்பு அப்படிங்கிற ஒரு நெருப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. தற்சார்புனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப எளிமைங்க. எவனுக்கும் பயப்படாம, எவன்கிட்டையும் கையேந்தாம, என் மண்ணுல விளையிற உணவை நானே உண்பேன், என் இனத்து மக்களோட தோளோடு தோள் நின்று அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு திமிரா சொல்றதுதான் தற்சார்பு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டில்ல இருந்து போடுற சட்டை வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு அந்நிய கம்பெனிக்காரங்கிட்ட தான் இருக்கு. அவன் நம்மள அடிமையா வச்சிருக்கான். இந்த அநியாயத்தை அடிச்சு உடைச்சி என் மண்ணோட லாபம் என் மக்களுக்கு மட்டும்தான் சிங்கம் போல முழங்குறது தான் அண்ணனோட கொள்கை. விவசாயம்னா ஏதோ அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அழுகிற தொழில் இல்லைங்க. அதுதான் இந்த உலகத்துக்கே சோறு போடுற ராஜா வேலை. அதனாலதான் அண்ணன் சொல்றாரு, விவசாயத்தை அரசு வேலையாக்குவேன்னு. ஒரு போலீஸ்காரங்களுக்கும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் இருக்கிற அதே மரியாதையும் சம்பளமும் என் விவசாயிக்கு கிடைச்சா அப்புறம் எவனும் சிட்டிக்கு வந்து பிச்சை எடுக்க போறதில்ல. எல்லாரும் சொந்த ஊர்லயே ராஜாவா நிப்பாங்க. அதே மாதிரி நம்ம பனைமரம், மற்றவங்களுக்கு அது வெறும் மரம், ஆனா தமிழனுக்கு அது ஒரு தங்க சுரங்கம். அந்த பதநீரையும் கருப்பட்டியையும் உலக மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா அமெரிக்கா டாலரே நம்ம கிட்ட வந்து மண்டியிடும். விஷத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்காம நம்ம ஊர் பானத்தை குடிச்சா ஆரோக்கியமாச்சு. நம்ம ஊர் காசு நம்ம ஊர்காரங்க கிட்டயே தங்கும். இதுதாங்க தமிழன் திமிர். படிப்புக்கும் வைத்தியத்துக்கும் இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்கே, ஐயோயோ, அது கண்ணுல ரத்தம் வராத குறைதாங்க. ஆனா தற்சார்பு வந்தா கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் இல்ல, அது நம்ம உரிமை. காசு இருந்தாதான் உயிர் பிழைக்க முடியுங்கிற நிலைமைய மாத்தி ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரியான வைத்தியம் கிடைச்சா அப்புறம் எதுக்கு நாம பெரிய ஆஸ்பத்திரி வாசல் போய் நம்ம கையேந்தி நிக்க போறோம்? இது ஏதோ பின்னோக்கி போறது இல்லைங்க. தமிழன் உலகத்துக்கே தலைவனா முன்னோக்கி போற புரட்சி பாதை. நம்ம ஊர் மக்கள் தயாரிச்ச பொருளையே நாம பயன்படுத்தினா பணம் ஊருக்குள்ளே சுழலும், நாடு தானா செழிக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? நம்ம ஆற்று மணலையும் மலைகளையும் சில கொள்ளைக்காரங்க சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யற துரோகம். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நம்ம வளத்தை பாதுகாக்க அண்ணன் ஒரு பெரிய போரையே அறிவிச்சிருக்கிறாரு. எங்க மண்ணு எங்க சொத்து, எவனாவது கைய வச்சா தட்டி கேட்போங்கிற அந்த வீர முழக்கம் தான் தற்சார்பு அரசியலோட இடி முழக்கம். இயற்கையை மதிக்க கத்துக்கணுங்க. நம்ம ஊர் மண்ணுக்கு ஏத்த மரங்களை வளர்க்கணும். வீட்டுக்கு வீடு ஆடு மாடு வளர்த்து அந்த பாலும் முட்டையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெம்ப கொடுக்கணுங்க. வேலை இல்லாம சுத்துற இளைஞர்களுக்கு தற்சார்பு தான் விடிவு காலம். ஊருக்கு ஊர் சின்ன தொழில்களை தொடங்கி மதிப்பு கூட்டி வித்தா எவனும் வேலை தேடி அடுத்தவ நாட்டுக்கு ஓட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயங்க, மது கடைகளை மூடுறத பத்தி பேசும்போது அண்ணன் ஒரு தீர்க்கமான முடிவு வச்சிருக்கிறாரு. அங்க வேலை பார்க்கிற தம்பிகளை தூக்கி எறியாம அவங்கள இந்த விற்பனை நிலையங்கள்ல அரசு ஊழியர்களா மாத்துவோன்னு சொல்றாரு. அவங்க வேலைக்கு ஒரு கௌரவமும் வரும். இங்க சாதிக்கும் மதத்துக்கும் வேலையே இல்லைங்க. இது உழைக்கிறவனோட அரசியல், தமிழனோட அரசியல். நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை நாம மதிக்க கத்துக்கிட்டா நாம உலகத்துக்கே ராஜா தாங்க. யார்கிட்டையும் பிச்சை எடுக்க தேவையில்லை, யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. இந்த வீர முழக்கம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நம்புறேன். வெல்லட்டும் தற்சார்பு அரசியல், வெல்லட்டும் தமிழினம். நன்றி, வணக்கம்.